ஒரு ஆஞ்சதியா புரிஞ்சதியா நம்ம உடம்பு மனுஷனுக்கு எப்படி இருக்கோ அதே தான் இதுவும் ஆமாம். பெரிச்சப்பழம் தோட்டத்தில் தான் போகிறோம். இந்த பெரிச்சப்பழம் மரம் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வேறு இடத்துல வந்து பிடிங்கிட்டு வந்து இங்கே வந்து கண் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி பேரிச்சப்பழம் காய்க்குது எப்படி பழுக்குதுங்கிறது உங்களுக்கு ஸ்டோரி வந்து இப்போ அவர் மூலியமாக கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்கும் இந்த ஸ்டோரி. பேரிச்சப்பழம் வீணாயிடுச்சா பாய்? மாட்டுக்கு போட்டுருவீங்க. மாடு கூட இங்கே சத்தானதான் சாப்பிடுவான். சொல்லுங்கள், இது என்னது? இது என்ன மரம்? ஆஞ்சதியா புரிஞ்சதியா? ஆண்ஜாதி. இது பெண்ஜாதி. இது பெண்ஜாதி மரம். கஜூருக்கு நல்லா வைக்கிறதுனா பெண்ஜாதி. கஜூர் வைக்காதது ஆண்ஜாதியா? சரி, இது கஜூர் வைக்கணும்னா அது பெண்ஜாதியிலேருந்து என்ன பண்ணுவாங்க? ஆண்ஜாதியில் பூ விட்டு இல்லை, அதுதான் பூ விடும். ஆண்ஜாதி தான் விடும். அதில் இருக்கிற பூ எடுத்து காய வச்சு பவுட்ரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காய வச்சு பவுடர் ஆகணுமா? பவுடர் அதுவே உளுந்துரும். கொஞ்ச நேரம் வெயில் இல்லாத சுக்கு அப்படியே காய வச்சாக்கா பூ இதாகிடும். அதை எடுத்து மேலே தூவி விடணும். இது எப்படின்னா வந்து இது வந்து பெண்ஜாதி மரங்க. ஃபஸ்ட்டு ஆண்ஜாதி மரத்தில் அந்த பூ விடுமா. அந்த பூவை பறித்து வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைப்பாங்கன்னா அது அப்படியே பவுடர் ஆயிருமா. அதை பவுடர் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே மேலே தூவி விடுவாங்களாம். இந்த பேரிச்சப்பழம் மேலே தூவி இந்த இது பூ வைக்கிற மேலே இதில் பூ வைப்பாங்க. இது மேலே தூவி விடுவாங்களாம். தூவி விடும் போது இதை காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்க்க ஆரம்பிச்சோன்னே இது எப்படின்னா இப்படி கொத்தா இருக்குல்ல, இதை அப்படியே சேர்த்து மொத்தமாக கட்டுவாங்க. அப்படியே விரியாமல் இருக்க கட்டி வச்சுக்கிறாங்க. கட்டுது இப்படி வச்சு சுற்றி கட்டி வச்சுருவாங்க. ஏன்னா விரிஞ்சு இருந்தால் ஒன்று கீழே உழுவுன்ட்டு அப்படி கொத்தா வச்சுருவாங்க. வச்சு அப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துணி இந்த துணி வந்து அப்படியே கொத்தா கட்டிடுவாங்க. இது எதுக்கு கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருவி அணில் அது மாதிரி எதுவும் ஏறி கடிக்கக்கூடாதுன்ட்டு இது அப்படி ஃபஸ்ட்டு துணி போடாதுனாக்கா அடிச்சு தள்ளிடும். எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இது துணி போடலன்னா குருவி எல்லாத்தையும் காலி பண்ணிடும். இதனால் இப்படி துணி போட்டு நல்லா சேஃப்டியாக வச்சுருவாங்க போல். இது துணி அப்பப்போ புதுசாக வாங்குவீங்க. ஒரு இதை மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 தாட்டி 3 தாட்டி இது பண்ணி கைட்டி ஸ்டோர் ரூமில் வச்சுருவீங்க. இந்த பேரிச்சப்பழம் மரம் காய்ச்சி அந்த பேரிச்சப்பழம் நம்ம சாப்பிட்றது ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த மரத்துக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க பாருங்கள். ஆண்ஜாதி மரம் பெண்ஜாதி மரம்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஆல்ரெடி எங்கள் மாமா சொல்லியிருக்காரு. நல்லா விளக்கமாக நான் தெரிஞ்சிக்கல. பட் இப்போ இந்த பாய் நல்லா தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது காய்க்க எத்தனை வருஷம் பாய் ஆகும்? ஒன்று ஜல்தி காய்ச்சிடும். ஒன்று சீக்கிரமாக காய்ச்சிடும். ஒன்று காய் லேட் ஆகும். அந்த மரத்தோட சத்தை பொறுத்து தான் இருக்குது. பெண்ங்க எப்படி ஒன்று நல்லா சாப்பிட்டு ஜல்தி இது எண்ணெய் பொருளாக சாப்பிட்டாக்கா ஜல்தி கன்னிஸ் ஆகிடுறாங்க. அதேமாரி தான் இதுவும். ஏன்னா நம்ம உடம்பு மனுஷனுக்கு எப்படி இருக்கோ அதே தான் இதுவும். ஆமாம், மரத்துக்கும் அதே தான். பாய் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள் இந்த பேரிச்சப்பழம் மரத்தை பற்றி.